Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 5th Chapter, Coordinate Geometry, Exercise 5.3 first sum பார்க்கலாம். Find the equation of a straight line passing through the midpoint of a line segment, joining the points 1, -5, 4, 2 and parallel to x-axis and y-axis. இது ரெண்டுக்கும் equation of the line, straight line கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு subdivision பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் இதில் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முக்கு y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 அண்ட் 2 பாயிண்ட் ஃபார்முக்கு y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு x பை a ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் சம்ஸ் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து m இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 பை 2 அண்ட் y1 ப்ளஸ் y2 பை 2. இப்போ a வந்து 1, -1 அண்ட் b வந்து 4, 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. பி த பாயிண்ட்ஸ். அப்போ இது x1 y1, இது x2 y2. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1க்கு பதிலாக 1 ப்ளஸ் x2க்கு பதிலாக 4 டிவைடட் பை 2. இங்கே y1க்கு பதிலாக -5 ப்ளஸ் y2க்கு பதிலாக 2. இப்போது 4 ப்ளஸ் 1 5 பை 2. இது வந்து 5ல் 2 போச்சுன்னா 3, ரெண்டு ஆல்டர்னேட் சைன். அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். இப்போ -3 பை 2. இது மிட் பாயிண்ட்டு. இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லைன் parallel to x axis, ஃபஸ்ட் சப்டிவிஷனில் x axis கேட்டிருக்கிறாங்க. அப்போ மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 5, 2 -3 பை 2. இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு பி, எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறனால y ஈக்குவல் டு பி. அப்போ y ஈக்குவல் டு இங்கே b வந்து -3 பை 2. அப்போ இங்கே 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2y ஈக்குவல் டு -3. அப்போ 2y இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2y plus 3 equal to 0. இது line parallel to x axis. And second subdivision, line parallel to y axis கேட்டிருக்கிறாங்க. y axisனா x equal to a. அப்போ x equal to 5 by 2. இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2x equal to 5. இப்போ 2x இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2x minus 5 equal to 0. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Tata.